எல்லாருக்கும் வணக்கம். ஐயா ஸ்டாலின் அவர்கள் மேடைக்கு மேடை திராவிட மாடல் ஆட்சியை பற்றி பெருமையாக பேசிகிட்டு இருப்பார். குறிப்பாக வெல்லும் தமிழ் பெண்கள். நான் பார்த்தீங்களா, பெண்களை எந்த அளவுக்கு நாங்கள் எம்பவர் பண்ணியிருக்கிறோம், எந்த அளவுக்கு மேலே தூக்கி விட்டுக்கிறோம், எந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் பெண்கள் முன்னேறி இருக்கிறார்கள் அப்படின்ற மாதிரி மேடைக்கு மேடை பெருமை பேசிகிட்டு இருப்பார். திராவிட மாடல் ஆட்சியின் அருமை பெருமைகள்லாம் பேசிகிட்டு இருப்பார். அப்படிப்பட்ட திராவிட மாடல் ஆட்சியின் சாதனைகளில் ஒன்றா 2 நாளைக்கு முன்னாடி ஒன்று நடந்திருக்குது. நியூஸ் ஜே ஊடகத்தில் வந்த ஒரு செய்தி. நீங்கள் எத்தனை பேர் நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க, எத்தனை பேர் நீங்கள் அதை பார்க்கலன்னு எனக்கு தெரியல. ஏன்னா மற்ற ஊடகங்கள் எதுவும் அது வெளியே வந்த மாதிரி என் நினைவுக்கு நான் பார்க்கல. நியூஸ் ஜேல வந்ததுனால பலரும் அதை பார்த்துருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவு. என்ன அப்படின்னா, கோயம்புத்தூரில் 16 வயது ஒரு சிறுமி, பள்ளிக்கு செல்லக்கூடிய 16 வயது ஒரு சிறுமி கஞ்சா வித்துட்டு இருந்ததா காவல்துறையினர் கைது பண்ணி கொண்டு வந்து காவல் நிலையத்தில் வச்சு விசாரிக்கிறாங்க. நிற போதை அந்த பொண்ணுன்னு கூட சொல்ல முடியாது, சிறுமி. பயங்கரமான கஞ்சா போதையில் போலீஸ்காரங்கிட்ட அவங்க வாக்குமூலம் கொடுத்துட்டாங்க. என்ன தெரியுமா? ஆமாம், நான் ஸ்கூலில் ரவுடித்தனம் பண்ணேன், கேமராவை உடைச்சேன், கஞ்சா விற்றேன், ஸ்கூல்லேருந்து விரட்டி விட்டாங்க, போலீஸ் கேஸ் ஆச்சு. அதுக்கப்புறமா வெளியே வந்து கஞ்சா தான் வித்துட்டு இருந்தாங்க. அப்படி கஞ்சா விற்கும் போது தான் போலீஸ் வந்து கைது பண்ணி கொண்டாந்து உட்கார வச்சுருக்காங்க. அதெல்லாம் யோசிச்சு பாருங்க. 16 வயது சிறுமி போல்டு ஸ்டேட்மெண்ட். ஆமாம், நான் கஞ்சா விற்றேன், ரவுடித்தனம் பண்ணேன், என்ன இப்போ அப்படின்ட்டு போலீஸ் ஸ்டேஷனில் பேசுகிறாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்மலாம் ஸ்கூலுக்கு போகும்போது, 90s கிட்ஸ்லாம் ஸ்கூலுக்கு போகும்போது, கஞ்சா விடுங்க, கஞ்சாலாம் கெட்ட வார்த்தை, அதெல்லாம் காதில் கேட்டாலே ஆகாது, அந்த மாதிரியான வார்த்தை. பீடி சிகரெட் வேண்டாங்க, சாதாரண ஒரு ரோஜா பாக்கு, ஒரு நிஜாம் பாக்கு, இதை நம்ம போட்டாலே உட்கார வச்சுக்கிட்டு இந்த தசாவதாரம் படத்தில் வர்ற பல்ராம் நாயுடு மாதிரி நம்மக்கிட்ட விசாரணை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அல் கைதாவா, லஷ்கரே தொய்பாவா அப்படின்ட்டு ரோஜா பாக்கு போட்டதுக்கு நம்மளை தீவிரவாதி மாதிரி ட்ரீட் பண்ணிட்டு இருப்பாங்க. பிடி சார்லாம் நம்மளை வெளுத்து விட்டுருவார். அந்த மாதிரி இருந்துச்சு கட்டுக்கோப்பா. அந்த அளவுக்கு இந்த பள்ளி கல்வித்துறை, பள்ளி நிர்வாகம் அந்த அளவுக்கு கட்டுப்பாடோடு இருந்தது. இப்போ பாருங்க, 16 வயது சிறுமி. நீங்கள் வந்து ரொம்ப பையன் அல்லது வந்து காலேஜ் படிக்கிற பையன் அல்லது அதுக்கு அதெல்லாம் இல்லை, ஸ்கூலுக்கு போகிற 16 வயசு சிறுமி கஞ்சா விற்கிறாங்க. எந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் ஏதாவது வெல்லும் தமிழ் பெண்கள், எந்த அளவுக்கு பெண்களை எம்பவர் பண்ணியிருக்குது இந்த திராவிட மாடல் ஆட்சி, எந்த அளவுக்கு அவங்கள முன்னேற்றி விட்டுருக்குது இந்த திராவிட மாடல் ஆட்சி அப்படிங்கிறது இதிலிருந்து நமக்கு நல்லாவே புரியுது. இப்படிப்பட்ட பள்ளி கல்வித்துறை, இப்படிப்பட்ட ஒரு சீரழியும் பள்ளி ஏற்கனவே ஒரு தடவை நம்ம ஜூனியர் விகடனில் வந்த ஒரு ஆர்டிகல் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு 4-5 வீடியோக்கு முன்னாடி உங்ககிட்ட நம்ம காட்டியிருந்தோம். பாழடையும் பள்ளி கல்வித்துறை அப்படின்ட்டு ஒரு ஆர்டிகல் ஒன்று போட்டிருந்தாங்க. எந்த அளவுக்கு கேடு கெட்டு கிடக்குது அப்படின்னா, இப்படி சிறுமி வந்து தைரியமாக கஞ்சா விற்றது மட்டும் இல்லாமல் காவல்துறையில் வந்து போல்டாக ஸ்டேட்மெண்ட் கொடுக்குற அளவுக்கு நீ என்ன பண்ணிடுவ நீ? ஆமாம், நான் விற்றேன், ரவுடித்தனம் பண்ணேன் அப்படின்ட்டு போலீஸ்காரங்க முன்னாடி பேசுகிற அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்திருக்குது. அப்படின்னா எந்த அளவுக்கு இந்த திராவிட மாடல் ஆட்சி நிர்வாகம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் பார்க்கணும். அதிமுக கட்சியினர் வந்து சமீப காலங்களில் திமுக மேலே ஐயா ஸ்டாலின் அவர்கள் மேலே வைக்கிற ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு என்னென்னா, 2 குற்றச்சாட்டு. ஒன்று, ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய இந்த சட்டம் ஒழுங்கு எந்த அளவுக்கு சீர்கெட்டு தறிகெட்டு கிடக்குது அப்படிங்கிறது தான். ஏன்னா பல பெண்களை வந்து இந்த அளவுக்கு பல கொலைகள், பல வன்புணர்வுகள், அத்துமீறல்கள், இதெல்லாம் இந்த திராவிட மாடல் ஆட்சியில் நம்ம கேள்விப்பட்ட மாதிரி இதுக்கு முன்னாடி நம்ம எங்கேயுமே கேள்விப்பட்டதில்லை. அப்போ சட்டம் ஒழுங்கு படு பாதாளத்தில் கிடக்குது. அதையும் தாண்டி அவங்க வைக்கிற முக்கியமான குற்றச்சாட்டு, ஐயா ஸ்டாலின் அவர்கள் சுத்தமாக நிர்வாக திறமையே இல்லாத, நிர்வாகம்னா என்னன்னே தெரியாத ஒரு பொம்மை முதல்வர் அப்படிங்கிறது தான் அதிமுக வைக்கிற ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு. சமீபத்தில் கூட அதிமுக வந்து தேர்தல் அறிக்கை, 2ஆம் கட்ட தேர்தல் அறிக்கையை ஒன்று வெளியிட்டிருந்தாங்க. அதில் சில வாக்குறுதிகள்லாம் கொடுத்துருந்தாங்க. முதியோருக்கு வந்து 2000 ரூபா உதவித்தொகை, அதே மாதிரி மகளிருக்கு 2000 ரூபா உதவித்தொகை, அப்புறம் பள்ளி கல்வி கடன் ரத்து, இந்த மாதிரியான வாக்குறுதிகளை கொடுத்துருக்கும் போது எல்லா பத்திரிகை துறையை சார்ந்தவர்கள்லாம் அதிமுக காரங்கிட்ட கேட்ட ஒரு கேள்வி, குறிப்பாக ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா, இப்போவே மாதம் 1000 ரூபா கொடுக்கறது, அப்புறம் இந்த பேருந்து, இலவச பேருந்து, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிதி நெருக்கடியை சமாளிக்க முடியாமல் அரசு திண்டாடிட்டு இருக்குது. ஏற்கனவே 10 லட்சம் கோடி தமிழ்நாட்டில் வந்து கடன் ஆகிருக்குது. அப்படி இருக்கும்போது நீங்கள் பாட்டுக்கு இத்தனை வாக்குறுதிகளை நீங்கள் கொடுத்துட்டு இருக்கிறீங்க, இதையெல்லாம் கொடுப்பது சாத்தியமா? நிதி நெருக்கடியை எப்படி சமாளிப்பீங்க அப்படின்னு கேட்டதுக்கு ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்ன பதில், இப்போ வரைக்கும் தொடர்ச்சியாக சொல்லிட்டு இருக்கிற பதில் என்னன்னா, முடியும். ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு நிர்வாகத்திறன் என்பது துளியும் கிடையாது. அதனால தான் அவங்க தடுமாறிட்டு இருக்கிறாங்க. அதனால தான் ஊழல், எக்கச்சக்கமான ஊழல், எக்கச்சக்கமான கொள்ளை, அதனால தான் அவங்க தடுமாறிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நான் கொடுக்குற வாக்குறுதி எல்லாமே ஆய்வு பண்ணி, எல்லாமே இது முடியுமா, இதை மக்கள்கிட்ட நம்மளால் கொண்டு போய் சேர்க்க முடியுமா, அதனால் ஏற்படுகிற நிதி நெருக்கடியை சமாளிக்க முடியுமா அப்படின்ட்டு ஆய்வு பண்ணி தான் நான் கொடுக்குறேன். அதனால் எங்களுக்கு அந்த நிர்வாகம் பண்ணக்கூடிய திறமை இருக்குது.
ஸ்டாலின் அவர்களுக்கு நிர்வாக திறமை சுத்தமாக கிடையாது. அதனால தான் தமிழ்நாடு இந்த அளவுக்கு தறிகட்டு கிடக்குது அப்படிங்கிறது தான் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வைக்கிற ஒரு குற்றச்சாட்டு. அப்போது நமக்கே கண்ணு முன்னாடி வெட்ட வெளிச்சமே தெரியுது. ஸ்கூல் படிக்கிற மாணவர்கள் கையில் கஞ்சா அடிச்சுட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த ட்ரெயினில் வந்து அந்த வடமாநிலத்தை தவிர எந்த அளவுக்கு இவங்க சித்திரவதை பண்ணாங்க அப்படின்ற அந்த கொடூரத்தை நம்ம கண்ணில் பார்த்துருப்போம். அப்படின்னும் போது நிர்வாகம் என்பது ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு அப்படின்னா என்னன்னே தெரியாது அப்படிங்கிறது தான் அதிமுகவோட குற்றச்சாட்டு. ஒன்றும் இல்லைங்க, ஒரு கட்சி என்ன வேணால் வாக்குறுதிகள் கொடுக்கலாம், என்ன வேணால் திட்டங்கள் போடலாம். சமீபத்திலையும் கூட பார்த்தீங்கன்னா லைனாக திட்டங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்களுடன் ஸ்டாலின், நலம் காக்கும் ஸ்டாலின், அப்புறம் வந்து தாய் மாணவர் திட்டம் அப்படின்ட்டு எக்கச்சக்கமான திட்டங்கள். ஆனால் அது எல்லாத்தையுமே திறம்பட செயல்படுத்த முடிஞ்சா அப்படின்னா இல்லை. எல்லா இடத்துலையுமே கோளாறுகள். அப்போது ஒரு அரசு என்ன வேணால் சட்டம், என்ன வேணால் திட்டத்தை வகுக்கலாம், என்ன வேணால் வாக்குறுதிகளை கொடுக்கலாம். ஆனால் அதை செயல்படுத்துறதுக்கு நிர்வாக திறமைன்னு ஒன்று இருக்கணும். சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா இந்த டிபேட் நடக்கும், டிவி டிபேட்ஸ்லாம் செய்தி ஊடகங்களில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் மற்ற கட்சிகள் குறிப்பாக சொல்ல போனால் நாம் தமிழ் கட்சியினராக இருக்கட்டும் இல்லை மற்றவர்களாக இருக்கட்டும், இந்த கொள்கை, கோட்பாடு, சித்தாந்தம் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து பேசிகிட்டு இருப்போம். அந்த மாதிரியான சமயங்களில் அதிமுகவினர் வைக்கிற முக்கியமான ஒரு ஆர்குமெண்ட் என்ன அப்படின்னா, கொள்கை, சித்தாந்தம் எல்லாமே முக்கியம்தான். ஆனால் அது எல்லாத்தையும் விட ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த 5 ஆண்டுகளில் மக்களுக்கு நம்ம செய்யக்கூடிய நலத்திட்டங்கள், அந்த நலத்திட்டங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குற அளவுக்கான நிர்வாக திறமை. இது ஒன்று மட்டும்தான் தொடர்ச்சியாக அதிமுகருக்கு பேசியிருப்பாங்க. அட்மினிஸ்ட்ரேஷன் அது ஒழுங்காக இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக நம்ம செய்ய நினைக்கிறத நம்ம கொண்டு போய் சேர்க்க வேண்டியதை கொண்டு போய் சேர்க்க முடியும் அப்படிங்கிறது தான் அவங்க வைக்கக்கூடிய ஆர்குமெண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த அளவுக்கு தான் ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய கவர்மெண்ட்டுடைய நிர்வாகம் இருக்குது அப்படிங்கிறது வெட்ட வெளிச்சமாக அவங்களே வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிறாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட மாசு சார் சொல்லியிருந்தார் இல்லையா, தமிழ்நாடு முழுக்க கஞ்சா செடி 0 கல்டிவேஷன், சுத்தமாக கல்டிவேஷனே கிடையாது அப்படின்ட்டு. அதாவது கஞ்சாவுடைய சாகுபடி எதுவுமே கிடையாது அப்படின்ட்டு. அப்புறம் பார்த்தா ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலில் 5 அடிக்கு செடி வளர்ந்துச்சு 2ஆம் பட்சம். சரி, அவர் சொன்னபடியே சரிப்பா கல்டிவேஷன் சுத்தமாக இல்லை, அப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற கஞ்சா முழுக்க எங்கேருந்து நீங்கள் இம்போர்ட் பண்ணீங்க அப்படின்னு தான் நம்ம கேட்க வேண்டியதாக இருக்குது. அப்போது ஒரு காவல்துறை நினச்சா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாணவர்கள் கைக்கு கஞ்சாவை கொண்டு போய் சேர்க்காம தடுக்க முடியாது அப்படின்னா இது எப்படிப்பட்ட நிர்வாகம் அப்படிங்கிறத தமிழ்நாட்டு மக்கள் தெரிஞ்சுக்கணும். சரி, இது ஒரு பக்கம் இருக்க. இன்னொரு பக்கம் கூட்டணிகள், தேர்தல் ரொம்ப நெருங்கிடுச்சு. கூட்டணி பேச்சுவார்த்தைகள், கூட்டணிக்குள்ள சலசலப்புகள் இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்க. சமீபத்தில் திமுகவுடைய அமைச்சர் ராஜகம்மன் கண்ணப்பன் அவர்கள் பேசியிருக்காரு. என்ன அப்படின்னா, காங்கிரஸ் கட்சியில் ஒரு 2 பேர் இருந்துக்கிட்டு உயிரை வாங்கிட்டு இருக்கிறானுங்க அப்படின்ட்டு சொன்னா. அப்புறம் கோச்சுக்கிறா, கூட்டணி இருக்கா, ஒருத்தர் 2 பேர் இருந்துக்கிட்டு உயிரை வாங்கிட்டு இருப்பாங்க. உயிரை வாங்குறாங்களா? நல்லா இருக்குதா? என்னங்க பண்ணுறது, இதெல்லாம் வெளியே சொன்னால் வெக்கம், அழுதா தொக்கும் அப்படின்ற ரேஞ்சுக்கு 4-5 மாதத்துக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அங்கே பாருங்க, கடையை திறந்து வச்சுட்டு வாங்குறதுக்கு ஆள் இல்லாமல் உட்காந்துக்கிறாரு எடப்பாடி. கூட்டணிக்கு வர்றதுக்கு யாருமே தயாராக இல்லை அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருந்தீங்களா? இப்போ அவங்கெல்லாம் ஒரு மாதிரி செட் ஆகி ஒரு மாதிரி அப்படியே பேச்சுவார்த்தைலாம் சுமூகமாக போயிட்டு இருக்குதா? இங்கே என்ன நடந்துட்டு இருக்குது? இவர் ஒரு பக்கம் உயிரை வாங்குறாங்க, தொல்லை தாங்க முடியலைங்க அப்படின்ட்டு நீங்கள் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் திமுகவுடைய அமைப்பு செயலாளர் RS பாரதி அவர்கிட்ட போய் கேட்குறாங்க, இப்படி தான் காங்கிரஸில் வந்து உங்களுக்கு பேசிட்டு இருக்கிறாங்களே, என்னங்க இப்போ அவங்க பாட்டுக்கு அவங்க இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு கேட்கும்போது, இவங்களுக்கு இதாங்க வேலை, காலங்காலமாக நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறோம், இவங்க இப்படி தான் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் சலிச்சுக்கிறார். மாற்றி புலம்பிக்கிட்டு இருக்கிற இந்த சமயத்தில் ஆப்போசிட்டில் அதிமுக அமைச்சர், முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் அவர்கள், அவர் எரியிற நெருப்பில் எண்ணெய் ஊற்றுற மாதிரி இந்த வடிவேலுக்கு வந்து காதில் கட்டு போட்டுன்னு படுத்துட்டு இருப்பார். அப்போ சூடு எண்ணெய் ஒருத்தர் வந்து காதில் ஊற்றுவான் பாருங்க. வடிவேலு கூட அங்கே 2 பேர் ஆற்றுல துணி துவைச்சிட்டு இருக்கும்போது கேட்பார்ல, என்ன அங்கே உரசுது அப்படின்னு கேட்பார்ல, அந்த காமெடியில் தான். அந்த மாதிரி அதிமுக முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் வந்து, ஏண்டா கொஞ்சம் நஞ்ச பேச்சாடா பேசினேன், மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரைன்ட்டு இப்போ கட்டு போட்டுன்னு படுத்துருக்குற அப்படின்ற மாதிரி, ஏண்டா நாங்கள் கூட்டணி பலமாக இருக்குது, நாங்கள் அப்படி இருக்கிறோம், இது எஃகு கோட்டைங்கெலாம் பேசுனீங்க, காங்கிரஸில் இருக்கிற 2 பேரை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் எங்களை உயிரை வாங்குறாங்கன்னு புலம்பிட்டு இருக்கிறீங்க, வெக்கமாக இல்லை உங்களுக்கெல்லாம் அப்படிங்கிற மாதிரி RB உதயகுமார் அவர்கள் கேட்டிருக்கிறார். இப்படியாக திமுக கூட்டணிக்குள்ளே நடக்கிற இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் மற்றவங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக, பரவாயில்ல நல்லா ஜாலியாக இருக்குது, உட்காந்து பார்ப்போம் கொஞ்ச நேரம் அப்படிங்கிற மாதிரி நடந்துட்டு இருக்குது. இப்போ ராகுல் காந்தி மற்றும் மல்லிகார்ஜுன கார்கே அவர்களோட பேச்சுவார்த்தைன்றதோட ஆலோசனை அதை முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் காங்கிரஸ் நிர்வாகிகள் என்ன குண்டை தூக்கி போட போகிறாங்க அப்படின்ட்டு திமுக கூடாரம் இப்போ பயந்துக்கிட்டு இருக்குது, என்ன சொல்ல போகிறாங்களோ. ஏன்னா ஏற்கனவே பார்த்தீங்கன்னா முதல் தடவை கனிமொழி அவர்கள் ராகுல் காந்தியை சந்திக்கிறதுக்கு அவர் ஒத்துக்கிட்டாரு. அதில் சில கண்டிஷன்ஸ்லாம் மாற்றி அவங்க போட்டுக்கிட்டான்னு வச்சுங்களேன். 2வது தடவை கனிமொழி அவர்களை சந்திக்கிறதுக்கு ராகுல் காந்தி அவர்கள் ஒத்துக்கலை, அவர் வந்து வாய்ப்பு கொடுக்கல அப்படின்னும் போது அவரும் கொஞ்சம் பிடி கொடுக்காம இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி தெரியுது.
இப்போ அது ஆலோசனை கூட்டத்தை முடிச்சுட்டு ஆலோசனையை முடிச்சுட்டு அவங்க வந்ததுக்கப்புறம் தெரியும் என்னென்ன அவங்களோட டிமாண்டு, எத்தனை தொகுதி, ராஜ்யசபா உண்டா இல்லையா, ஆட்சி அதிகாரத்தில் அமைச்சரவையில் பங்கு உண்டா இல்லையான்லாம் வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் அவங்களோட டிமாண்ட் என்ன வைக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து திமுக பார்த்துட்டு இருக்கிறதோ இல்லையோ இங்கே இருந்துக்கிட்டு திரும்ப குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்காரு. என்ன கேட்க போகிறாங்க காங்கிரஸ் அப்படின்ட்டு. அதே மாதிரி கம்யூனிஸ்ட் ஒரு பக்கம் பார்த்துட்டு இருக்குது. ஏற்கனவே வேல்முருகன் அவர்கள் வாயா என்ன நீ மற்ற கட்சிங்களுக்கு ஊர் பேர் தெரியாத கட்சிகளுக்கெல்லாம் நீ ஒரு சீட்டு கொடுப்ப, எனக்கும் ஒரே சீட்டு தான் கொடுப்பேன்ட்டு அவர் ஒரு பக்கம் அதிருப்தியில் இருக்கிறாரு. அப்படின்னும் போது காங்கிரஸ் வைக்கிற அந்த டிமாண்டை மற்ற கூட்டணி கட்சிகள்லாம் உன்னிப்பாக பார்த்துட்டு இருக்குது. திமுக ஒரு பக்கம் இந்த பக்கம் பார்க்க வேண்டியது, அப்படியே திருப்பி இந்த பக்கம் பார்க்க வேண்டியது, அந்த மாதிரி போயிட்டு இருக்குது. அவங்க வரட்டும், டெல்லியிலேருந்து அவங்க வந்ததுக்கு அப்புறமா என்ன பண்ணுறாங்க என்ன கேட்குறாங்கன்றதை பொறுத்து திமுக கூட்டணிக்குள்ளே என்ன நடக்குது அப்படிங்கிறது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது. வந்ததுக்கப்புறம் பார்ப்போம். அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி.